அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பு 5, 6 வந்துருச்சு. பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் தங்கச்சி ஊர்லேருந்து வந்திருந்தாலா, சேர்ந்து ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போனது ஷாப் வந்து கும்பகோணம் தான். புர்கா எடுத்துலான்னு சொல்லிட்டு நிஷா புர்கா ஷாப் தான் போயிருந்தோம். போகும்போதே கேட் போட்டானுங்க. இந்த டிராஃபிக்லாம் கடந்து போயிட்டு ஷாப்புமே ஒரு வழியாக உள்ளார போயாச்சு. உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும் கும்பகோணம் நிஷா புர்கா ஷாப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. கடல் மாதிரி இருக்கும். புது பொண்ணுங்களுக்கெலாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு போனால் நம்ம அனைத்து பொருட்களும் வாங்கிட்டு வந்துடலாம், அந்த மாதிரி இருக்கும். கம்பி சாரிலேருந்து பொண்ணுக்கு போகிற ஷால்லேருந்து செப்பல்ஸ்லேருந்து மேக்கப் ஐட்டம்லேருந்து என்ன வேணும் அவ்வளோ கலெக்ஷன் அங்கே இருக்கும். இது இருந்து அது இல்லாமல் இருக்காது. அதேமாதிரி நோம்பு டைம்லேருந்து கேரமல்லேருந்து ஜெல்லிலேருந்து சர்பத் க்ரஷ்லேருந்து எல்லாமே இருக்கும். பீஸனு டேட்ஸு இது அது இதுன்னு எதுவும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு எல்லாமே இருக்கும். அதேமாதிரி அத்தர் வகை பர்ஃப்யூம் எல்லாமே இருக்கும். டேங் தூள், நோம்புக்கு உள்ள கடல் பாசி எல்லாமே அங்கே இருக்கும். நோம்பில் மோஸ்ட்டாக அங்கே போனால் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஜென்ஸுக்கு கைலிலேருந்து கீழக்கரை கைலின்னு சொல்லிட்டு நிறையா மாடல்ஸ் இருக்கும். அது மாதிரி லேடிஸ்க்குமே சொல்ல வேணாம், புர்கா ஐட்டம் நிறையாவே இருக்கும். நிறையா பேர் ஹஸ்பண்ட் ஊரில் இருப்பாங்க. துபாய் புர்கா போடணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த ஷாப்புக்கு போனால் எல்லாமே ஃபாரின் புர்கா தான். கஃப்தான் மாடலே நிறையா இருக்கும். நார்மல் வந்து அம்பர்லா டைப்பில் இருக்கும், கோட் மாடலில் இருக்கும். நிறையா இது அதான் சொல்கிறேன், எக்கச்சக்க மாடலில் இருக்கும். நாங்கள் போகும்போதே இன்னும் வந்து ஸ்டாக் இன்னும் நிறையா வரும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் இருக்கிற கலெக்ஷன் மட்டும் அப்படியே உங்களுக்கு நிறையாவே காட்டுறேன். புர்கா கலெக்ஷனுமே ஓவரால் வந்து நிறையாவே இருந்தது. எங்களுக்குமே வந்து எதை எடுக்கிறதுன்றே தெரில. நார்மல் வந்து பிளாக்கை விட கலரில் வந்து நிறையா டிசைன் வச்சுருந்தாங்க. பில்லு டைப்பில், கோட் மாடலில், அதுக்கப்புறம் வந்து ப்ளைன் புர்கான்னு சொல்லிட்டு எல்லா மாடலுமே இருந்துச்சு. நாங்களும் ஒவ்வொரு மாடலாக வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்து என் மச்சியுமே கேட்டிருந்தா, அவள் கலர் வேணாம் பிளாக்கில் தான் கேட்டிருந்தா. ஆனால் அவள் கேட்ட நேரம் என்னென்னு தெரியல, பிளாக்கை விட கலரில் தான் நிறையாவே டிசைன் இருந்தது. ஒரு சில டிசைன் வந்து போன வருஷம் மாடலுமாவே இருக்கும். இன்னுமே அவங்க சொன்னாங்க ஸ்டாக் இன்னும் வருமா, நோம்பு 5 தான் வருது, இன்னும் 10 நோம்புக்குள்ளே இன்னும் நிறைய கலெக்ஷன் வந்து இறங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வந்தாச்சு, இருக்கிற டிசைனை காட்டுங்கன்னு சொல்லிவிட்டு நானுமே ஒவ்வொரு டிசைனாக வந்து ஃபோட்டோ எடுத்து மச்சிக்கு தான் அனுப்பிகிட்டு இருந்தேன். அவள் வந்து எனக்கு பிளாக் தான் வேணும், கலர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே, ஒரு வழியாக அவளுக்கும் தேடி அப்படி இப்படின்ட்டு ஒரு பிளாக் கலரில் கிரே கலர் ஸ்டோன் போட்டு மணி ஒர்க் வச்ச மாதிரி புர்காவுமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கஃப்தானுமே நிறைய மாடல்ஸ்லாம் இருந்தது. நான் இருக்கிற புர்கா மாடல்ஸ்லாம் அப்படியே வீடியோவாக வந்து உங்கள் ஃபோட்டோவுமே ஷேர் பண்ணியிருப்பேன். நான்லாம் வந்து புர்கா எடுக்கிற ஐடியாலே போகல. ஆனால் அங்கே போயிட்டு இருக்கிற மாடல்லாம் பார்த்துட்டு நம்மளும் ஒரு புர்கா எடுத்துலான்னு சொல்லிட்டு நான் ஒரு புர்கா, என் பொண்ணுக்கு 2 புர்கா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கம்பி சாரீலாம் செம்ம டிசைனுங்க, கலர்லாம் ஒவ்வொன்றும் அப்படி தான் இருந்தது. அதுவும் ஸ்டோன் சாரீலாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே கலெக்ஷன் நிறையாவே வச்சுருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து கம்பி சாரீலாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் கம்பி சாரினா ரொம்ப பிடிக்கும். அது வர கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த கம்பி சாரியில் வந்து எல்லா கலருமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கைலி தாவணி எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டோன் சாரி தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதோட நானுமே வந்து எடுக்கிற ஐடியாவில் இல்லை, சரி சும்மாவாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அந்த வயலட்டில் ஸ்டோன் வந்து நல்லா பளபளன்னு சூப்பராக இருந்தது. அவங்களும் எப்படியெல்லாம் மாடல் போட்டு அட்ராக்டாக வந்து இருந்துச்சு. ரேட்டு மட்டும் கம்பி சாரிக்கு ஏன் தான் இவ்வளோ ரேட்டுன்றே தெரில. 5000, 4500 அந்த மாதிரி ரேட் தான் இருந்தது. அங்கேயுமே வந்து கம்பி சாரி வந்து வர போயிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து துப்பட்டி நிறையா மாடலாக இருந்தது. கையிலையுமே பசங்களுக்கு வந்து நியூ மாடலாக வந்து நிறையாவே இறக்கி வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக நாங்கள் எடுத்தது எல்லாமே வந்து பில் போட்டுங்கன்னு சொல்லிட்டு பில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மாடியில் வந்து ஷால் ஐட்டம், அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம்லாம் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதோட வந்து ஷால்மே வேணும்னு சொன்னாங்க. எல்லாம் புர்கா எடுத்தவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா, எங்களுக்கு ஷால்மே தான் வேணும்னு சொன்னாங்க. சரின்னு மாடிக்கு போயிட்டு ஷால்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மலேசியா ஷால்லாம் வந்து ஆஃபரில் போட்டுட்டு இருந்தாங்க. அதில் பசங்களுக்கு எல்லாருமே ஆளுக்கு 2 ஷால் வந்து மலேசியா ஷால் தான் எடுத்தோம். ஏன்னா ஸ்கூலுக்குமே அதுதான் போட்டு போவாங்க, மக்கானா ஷால். அது மலேசியா டிசைனாக நல்லாமே ஷாலுமே கிளாத் எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் ஐட்டம், ட்ராவல் பேகு, அப்புறம் கிஃப்ட் பண்ணுறதுக்கு நிறையா வந்து பீங்கா செட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன். ஹேண்ட்பேக் மாடலாம் ஒவ்வொன்றும் நல்லா இருந்தது.
நான் எப்போ வந்தாலும் ஹேண்ட்பேக்லாம் எதுவும் எடுக்காமல் இருக்க மாட்டேன். எப்போயுமே ஒரு ஹேண்ட்பேக்காவது எடுத்துருவேன். இந்த வாட்டி வந்து எடுக்கலை. பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஒன்று ட்ரெஸ்லாம் ஒன்றும் எடுக்கலைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பில் போட்டுட்டு ஒரு 3-4 கட்டை போய் கையில் வச்சுருந்தோம். அங்கேருந்து செக்யூரிட்டி பார்த்துட்டு இது எப்படிமா பைக்கில் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கவர் வச்சு எல்லாம் 3 கட்டைப்பையை வந்து எனக்கு ஒரு கட்டைப்பையாக வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. அதோட எல்லாமே ஒன்றா அடிக்கிட்டு ஃப்ரெண்டில் வச்சுட்டு அதோட அங்கேயுமே கிளம்பியாச்சு. கரெக்டாக ஒரு 5:30 இருக்கும். தாராசுரம் கிட்ட வந்து தர்பூசணி வந்து நிறையாவே போட்டுதான். இப்போ சீசன் வேறையா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீ வண்டியை நிப்பாட்டி தர்பூசணி தான் வந்து அவங்கள்ட்டே சொன்னால் நல்லா தர்பூசணியாக ஒன்று எடுத்து கொடுங்கண்ணா, போனோன்னே வந்து வெட்டி சாப்பிட்ணும், அந்த மாதிரி எடுத்து கொடுங்க அப்படின்னா ஓகேம்மான்னு சொல்லிட்டு நல்லா 6 கிலோவில் வந்து தர்பூசணி எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்துட்டு ஒரு 120 என்னமோ தான் பைசாவுமே வாங்கினாங்க. ஜிபே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நோம்பு திறக்கலாம் எப்படியும் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில் தான் வந்து கிளம்பிட்டோம். ஒரு 6:20க்குலாம் வந்து நோம்பு திறக்கிற மாதிரி வந்து வீட்டுக்குமே போயாச்சு. போன கையோட நோம்புலாம் திறந்துட்டு அப்புறம் தங்கச்சி சொன்னால் நம்ம அடுத்த நாளே வந்து ட்ரெஸ்மே எடுத்துருவோம், நானும் அதோட ஊருக்கும் போயிடுவேன், நம்ம பசங்களுக்கு ஒரே மாதிரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அடுத்த நாளே வந்து லக்கி ஷாப் தான் கிளம்பிட்டோம். அங்கே போனோன்னே வந்து நிறையா கலெக்ஷனுமே இருந்தது. நாங்கள் நோம்பு வந்து 5 தானா, கூட்டமும் இல்லை, ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ட்ரெஸ்ஸு பார்க்கறது கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருந்தது. கலெக்ஷனுமே வந்து நோம்பு நாங்கள் கூட ஸ்டார்டிங்கில் வராதோன்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் நோம்பு 5லேயே வந்து நிறையா கலெக்ஷன் வந்து இருந்தது. ஃபஸ்ட்டு கீழே போனோடனே சாரியும் அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் யூஸ்க்கு போகிற மாதிரி நிறைய ஆஃபர் ட்ரெஸ்ஸாக இருந்தது. ஆஃபரில் உள்ளது ரெகுலர் யூஸ்க்கு போகிறதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மாடிக்கு வந்தோம். மாடியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்தோம். அதுக்கப்புறம் மாடலுமே ஒவ்வொரு மாடலுமே ஒன்று தொங்க விட்டுருந்தாங்க. நம்மளுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எல்லாமே செட்டு பார்த்துருந்தேன். இந்த வாட்டி வந்து சராரா தான் வந்து மாடலாக இருந்தது. இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஒரே ஸ்பேஸ் சில்க் தான் போல். ஸ்பேஸ் சில்கில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக வந்து மாடல் அதுக்கப்புறம் ஸ்டோன் இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஃபுல் ஃப்ராக் நம்ம வந்து எதுவும் போடலை, எது புது மாடலாக இருக்குதுன்னு சொல்லி நாங்களுமே எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். நோம்பு 5 தான் ஆகுது. அப்போயுமே வந்து கலர் கேட்டாலும் 2 கலர் தான் இருக்குது, 2 கலர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்கவும் புது டிசைனாகவும் நல்லாவும் இருந்தது. இது எடுக்கலாமான்னு சொல்ல 27க்கு எதுக்கா ஒற்றைப்படைக்கு எதுக்கா போட சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கை இல்லாததுக்கு மேலே வந்து ஏதோ கோட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பசங்க போடுவாங்களான்னு கேட்டாலும் அன்னைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுறதுக்கு ரொம்ப யோசிக்குங்க. அதனால் இதை அப்படியே பார்த்துட்டு சைடில் வைங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மாடல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. நானும் வீடியோ கால் அடித்து எங்கள் அக்காட்டெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என் பொண்ணுக்கு எங்கள் அக்கா பொண்ணுக்கு ஒரே ஏஜ் தான். எப்போ எடுத்தாலுமே என் தங்கச்சி பொண்ணு 3 பேருக்கும் ஒரே டிசைனில் ஒரே கலரில் தான் எடுப்போம். ஃபுல் ஃப்ராகும் காமிச்சிட்டு இருந்தோம். எந்த மாடல் கிடையாது. ஏன்னா போன வருஷம் ஃபுல்லாகவே ஃபுல் ஃப்ராகில் தான் எடுத்திருந்தோம். ஃபுல் ஃப்ராக்லேயுமே வந்து நிறைய கலெக்ஷன் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஸ்பேஸ் சில்கில் சராரா டைப் தான் நிறைய மாடல் வந்து போட்டிருந்தாங்க. இதில் வேறு மாமன் டாக்டர் ஒரே கலரில் ட்ரெஸ் போடலான்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா அவள் சாரீ கலரில் தேடுறா, என் தங்கச்சி அவள் சாரீ கலரில், நான் ஏன் சாரீ கலர் தேடினா கிடைக்குமா, ஒரு ஆளுக்கு கிடைச்சா ஒரு ஆள் கிடைக்க மாட்டேங்குது, அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து இது மெரூன் வந்து என்னோடய சாரீ கலருக்கும் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு என் தங்கச்சி சாரீ கலருக்குமே கிடச்சிச்சு. எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்து கலர் வந்து செட் ஆகலை. அவங்க வந்து வயலட்டில் கேட்டாங்க, வயலட் வந்து இல்லை. எடுத்துகிட்டு வந்தோம். சரி பெரிய பொண்ணுக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம். பெரிய பொண்ணுங்களுக்கு தான் நல்லா வந்து சராரா டைப்புமே வந்து டிசைன் நிறையாவே இருந்தது. அப்புறம் அவங்கள்ட்ட போய் கேட்டோம், இந்த கலெக்ஷனில் வந்து எங்களுக்கு சின்ன செட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோமா, அவங்களும் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாக்ஸில் ஏதோ ஒரு டிசைன் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அந்த ஒரு டிசைனுமே வந்து நல்லாவும் லுக்காகவும் சூப்பராகவும் இருந்தது. ரேட்டுமே ரொம்ப ஹையான ரேட்லாம் இல்லை, 2000 அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வயலட் தான் வந்து நாங்கள் 4 ட்ரெஸ் கிட்ட எடுத்திருந்தோம் ஒரே மாதிரி. பேண்ட்டில் எல்லாமே நல்லா ஒர்க்லாம் வந்து கிராண்டாக கொடுத்துருந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் ஒன்று எடுத்திருந்தோம். இது வந்து கோட் மாடலில் வந்து கொடுத்துருந்தாங்க, ஃபுல்லாக ஃப்ராக் மாதிரி. இதுவுமே பசங்க போடாத மாதிரி இருந்துச்சா, கிளாத்துமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது ஒரு இது மாதிரி காமிச்சாங்க, இது நல்லா கிராண்டாகவும் இருந்தது. ஃபைனலாக பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் எல்லாமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு பசங்களுக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு தான் போனோம். இப்போ வந்து பேகி பேண்ட்டுன்னு ஏதோ மாடல் வந்திருக்கா, மாம் ஃபிட்டு இது மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு வந்து ஷர்ட்லாம் அவ்வளோவா வந்து மாடல் பார்க்கல, அவனுங்க எப்படியும் குரூப்பாக தான் எடுப்பாங்க சொல்லி சின்ன சின்ன பசங்களுக்கு மட்டும் வந்து கோட் ஜீன்ஸில் வந்து ஒயிட் கோட் போட்ட மாதிரி எடுத்திருந்தோம். அதுதான் வந்து சேமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆளுக்கு வந்து ஒவ்வொரு பேகி பேண்ட்டு அதுக்கப்புறம் மாம் ஃபிட்டில் பேண்ட்டும் எடுத்துகிட்டு பசங்களுக்கு என்ன மாடல் இருக்குது பேண்ட்டு ஷர்ட்டை தான், அதனால் அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து டிசைன்லாம் நாங்கள் பார்க்கல. பெரிய பசங்களாம் என் தம்பிக்கு என் பெரிய பையனுக்குலாம் அவனுங்களாம் குரூப் சட்டை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களுக்குலாம் எடுக்கலை. சின்ன சின்ன பசங்களுக்கு மட்டும் பேண்ட்டு சட்டை எல்லாமே எடுத்துகிட்டு பில்லெல்லாம் போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆளுக்கு இருந்தாலும் நோம்பு 5லேயே வந்து இந்த வாட்டி எப்போவுமே நோம்பு 15 தான் பர்ச்சேஸ் போவோம். இந்த வாட்டி வந்து ஸ்டார்டிங்லேயே போனதுனால கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருந்தது. ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு கூட்டத்தில் நெரிக்காமல் வந்து பார்த்து நல்லா கலெக்ஷன் பிடிச்ச மாதிரி எடுத்தாச்சு.
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.